வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் கொஷின் பேப்பரில் வந்து ரேடியேஷன் சம்மந்தமாக உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1994 வந்து கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த நெட் ரேடியன்ட் இன்டர்சேஞ்ச் பெர் ஸ்கொயர் மீட்டர் ஃபார் டூ வெரி லார்ஜ் parallel plates at the temperature of 800 Kelvin and 500 Kelvin respectively. ஸோ ரெண்டு parallel plate இருக்குது. ஸோ plate 1 and plate 2 and plate 1 ஓட temperature வந்து T1 எடுத்துக்கலாம், which is given as 800 Kelvin, and plate 2 ஓட temperature T2 எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 500 Kelvin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1 ஈக்குவல் டு A2 ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா. எமிசிவிட்டி ஆஃப் த ஹாட் அண்ட் கோல்டு பிளேட்ஸ் ஆர் 0.8 and 0.6 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ ஃபஸ்ட்டு பிளேட்டோட எமிசிவிட்டி ε1 வந்து பார்த்தீங்கன்னா 0.8 கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிளேட்டோட எமிசிவிட்டி ε2 வந்து 0.6 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதா 5.67 into 10⁻⁸. ஓகேவா, 5678 வரும். ஸோ 5.67 into 10⁻⁸ வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் பவர் 4. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1.026 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10.26 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் சி 102.6 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். அண்ட் ஆப்ஷன் டி வந்து 1026 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு தெரியும் ரெண்டு பேரல் பிளேட் வந்து இன்ட்ராக்ஷனில் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயில் இருக்கும். சர்ஃபேஸ் ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நெட் பிட்வீன் ஃபஸ்ட் பிளேட் அண்ட் செகண்ட் பிளேட். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரிசல்டன்ட் எமிசிவிட்டி சிக்மா இன்டூ T1 பவர் 4 மைனஸ் T2 பவர் 4. அண்ட் இந்த ரிசல்டன்ட் எமிசிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can use 1 by எமிசிவிட்டி 1 ப்ளஸ் 1 by எமிசிவிட்டி 2 மைனஸ் 1. ஸோ இதை நம்ம கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்து வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் தெரியும், ரெண்டு டெம்பரேச்சர் ஆன்சர்ஸ் தெரியும், அண்ட் தென் ε1 ε2 வேல்யூவும் தெரியும். பட் இஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேல்குலேட்டர் யூசேஜும் கிடையாது. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ராக்சிமேட் வேல்யூக்கு சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலே போதும். பட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஆப்ஷனுமே வந்து சிமிலராக தான் இருக்குது. ஒன்லி டெசிமல் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறி இருக்குது எல்லாமே. ஓகே, 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயரில் கேட்டிருக்காங்க, விச் இஸ் 10.26 கிலோவாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபேக்டர் வச்சு கேட்டிருக்காங்க. எ லாங் செமி சர்க்குலர் டக்ட் இஸ் ஷோன் இன் த ஃபிகர். வாட் இஸ் த ஷேப் ஃபேக்டர் F22 ஃபார் திஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே வருஷம் 1994 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1.36, ஆப்ஷன் பி 0.73, ஆப்ஷன் சி 0.50 அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா 0.36. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டயக்ராமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சர்ஃபேஸ். செமி சர்க்குலர் டக்ட் அப்படிங்கிறது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து போகிற ரேடியேஷன் செகண்ட் சர்ஃபேஸ்லேயே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன, F22 என்ன அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு சர்ஃபேஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சம்மேஷன் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். சம்மேஷன் ரூல். ஸோ சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஒன்று ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் மேலேயே விழுந்திருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ்லேருந்து செகண்ட் சர்ஃபேஸ்க்கு போயிருக்கலாம். இதோட சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி வந்து ஈக்குவல் டு 1. ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ்லேருந்து அந்த சர்ஃபேஸ் மேலேயே படுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0. ஸோ நீங்கள் டயக்ராம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கிற இந்த சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாடிக்கு தான் போகுமே தவிர அதே இதில் வந்து விழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ F11 வந்து 0. ஸோ F11 0 அப்படிங்கிறத நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு F12 வந்து பார்த்தீங்கன்னா 100%, அதாவது 1 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஓகே, இப்போ அடுத்தது ரெண்டு சர்ஃபேஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A1 F12, அதாவது ஃபஸ்ட்டு சர்ஃபேஸையும் செகண்ட் சர்ஃபேஸையும் கம்பைன் பண்ணுறேன். ஸோ ஐ கேன் அப்ளை ரெசிப்ரோசிட்டி தியரம். A1 F12 ஈக்குவல் டு A2 F21. ஓகே, இதில் F12 நமக்கு தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1 அப்படிங்கிறது. ஸோ நம்ம F22 தான் நமக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செகண்ட் சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் சம்மேஷன் ரூல் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா F21
ப்ளஸ் F22 ஈக்குவல் டு 1 வந்திருக்கும். அதாவது செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் போயிருக்கலாம், இல்லை செகண்ட் சர்ஃபேஸ்லேருந்து செகண்ட் சர்ஃபேஸே விழுந்திருக்கலாம். ஓகேவா? பட் நமக்கு வந்து பார்த்தீங்க நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அது மூலமாக F22 கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸையும் செகண்ட் சர்ஃபேஸையும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து A1 F12 ஈக்குவல் டு A2 F21. ஓகேவா? ஸோ இதில் நான் வந்து F21 கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா F12 நமக்கு 1ன்னு தெரியும். ஸோ அப்போ அது என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா A1/A2 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ஏரியா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், செகண்ட் சர்ஃபேஸோட ஏரியா வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இன்ட்டு டயமீட்டர், ரொம்ப முக்கியம். சர்ஃபேஸ் ஏரியா தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. செகண்ட் சர்ஃபேஸோட ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து செமி சர்க்குலர் டக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சர்க்குலாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிலிண்டராக இருக்கும். ஸோ πdl வரும். பட் செமி சர்க்கிள்ங்கிறதுனால பாதி தான் வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து πdl/2 வரும். அகெயின் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ், அப்போ லென்த் இன்ட்டு டயமீட்டர். செகண்ட் சர்ஃபேஸோட ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் மல்டிப்ளைட் பை லென்த் வரணும். பட் அது ஃபுல் சிலிண்டராக இருந்ததுன்னா இது ஒரு பாதிங்கிறதுனால πdl/2 போடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டயமீட்டர் டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம், லென்த் டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2/π தான் ஆன்சர். ஸோ 2/π நீங்கள் நியூமரிக்கலாக எவாலுவேட் பண்ணீங்க அப்படின்னா 0.637 வருது. ஓகே, பட் நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா F22 கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் கண்டுபிடிச்ச F21 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷனோட அந்த சைடுக்கு கொண்டு போனோம், 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா F22 ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிரும். ஸோ விச் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 0.363. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 0.36 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1995 இயரில் கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் பேராமீட்டர்ஸ். ஃபஸ்ட் உங்கள்கிட்ட 4 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ், செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எமிசிவிட்டி ஆஃப் த சர்ஃபேஸ், தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இன் த ரூம், அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் அண்ட் டயமீட்டர் ஆஃப் த பைப். The parameter or parameters responsible for loss of heat from hot surface in a room would include. அதாவது ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குது. ஸோ பைப்னா உங்களுக்கு தெரியும் சிலிண்டர். ஸோ லென்த் இருக்கும், டயமீட்டர் இருக்கும். ஸோ இந்த பைப்லேருந்து இந்த ரூமில் உள்ள ஏருக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 அலோன், ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2, ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 as well as 3, அண்ட் ஆப்ஷன் டி ஆல் த 4, 1, 2, 3 as well as 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து ஏர் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பைப் இருக்குது. ஸோ அந்த பைப்லேருந்து ரூமுக்கு போன அந்த ஹீட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன மோடில் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆல்வேஸ் நோ தட் சாலிட் அண்ட் ஃப்ளூயிட் இன்ட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அந்த கேட்டகரியில் வரும். அண்ட் தென் வித்தவுட் மீடியம் நடக்கிறது வந்து ரேடியேஷன். ஸோ அப்போ எப்போவுமே ரேடியேஷன் இருக்கும். பட் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் மூலமாக நடந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மிங்கிறதுனால நம்ம அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். பட் இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எமிசிவிட்டிலாம் கிளியராக கொடுத்துருக்காங்க. எமிசிவிட்டியோட கனெக்ட் ஆகிற ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டோட்டல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த பைப் டு த ரூம் will include mainly Q convection plus heat transfer due to radiation. ரெண்டுமே வரும். ஓகேவா? ஸோ கன்வெக்ஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து நம்ம நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் டைம்ஸ் ஏரியா மல்டிப்ளைட் பை டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் பைப்போட டெம்பரேச்சர் T1 எடுத்துக்கிறேன், ரூமோட டெம்பரேச்சர் T2 அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா T1 - T2 அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரேடியேஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஸோ ரேடியேஷன் மோட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் லா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்மா இன்டூ T1⁴ - T2⁴ வரும். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் பிளாக் பாடியாக இருந்துச்சுன்னா. பட் பர்ஃபெக்ட் பிளாக் பாடி இல்லாத டைமில் நம்ம எமிசிவிட்டியும் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏரியா டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏரியா டேர்மில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பைப் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி கொஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் செமி சர்க்குலர் டக்ட் பார்த்தோம். ஸோ ஃபுல் சிலிண்டர்ஸ் கிடையாது, பாதி சிலிண்டர் தான். ஸோ இங்கே வந்து ஃபுல் சிலிண்டர். ஸோ அப்போ πdl நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பேராமீட்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் லாஸ் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த ஹாட் சர்ஃபேஸ் இன் த ரூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டெம்பரேச்சர் பார்த்தோம், அது கரெக்ட். எமிசிவிட்டி டேர்மும் இருந்துச்சு எக்ஸ்பிரஷனில், கரெக்ட். டெம்பரேச்சர் ஆஃப் த ஏர் இந்த ரூமும் கரெக்ட்.
அண்ட் தென் லென்த் அண்ட் டயமீட்டர் ஆஃப் த பைப்பும் இருந்துச்சு. ஏன்னா ஏரியா டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைடிஎல் அப்படிங்கிற டேர்ம் வந்து இருந்துச்சு. ஸோ அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டேர்ம்ஸுமே கொடுத்துருக்காங்க. T1 T2 எம்சிவிடி அண்ட் டயமீட்டர் லென்த் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே வருஷம் கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ணி கோட் யூஸ் பண்ணி கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். லிஸ்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஏபிசி அண்ட் டி. ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனட் பேரல் பிளேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்ட் பை லார்ஜ் கம்பேர் டு என்க்ளோஸ்ட் பாடி. அதாவது ஒரு பாடி இருக்குது, அந்த பாடி என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சப்ஸ்கிரிப்ட் 1 வந்து பாடிக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 வந்து சர்ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ரெக்டாங்கிள்ஸ் வித் காமன் சைடு பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அண்ட் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ 2 ரெக்டாங்கிளுக்குமே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காமன், ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராக இருக்குது ஒன்றோட ஒன்று அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அடுத்து கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்னால் தெரியும், ஒரே சென்டர் பாயிண்ட்டை வச்சு டிஃப்ரெண்ட் ரேடியஸ்க்கு நம்ம சர்க்கிள் வரையிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 சிலிண்டர் இருக்கும். ஸோ ஒரு அவுட்டர் சிலிண்டர் அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னர் சிலிண்டர். ஓகே, ஸோ அந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்சிலான் 1 கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்றுக்கு எப்சிலான் 1 எப்சிலான் 2 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 by எம்சிவிடி 1 + 1 by எம்சிவிடி 2 - 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா 1 by எம்சிவிடி 1 + A1 by A2 × 1 by எம்சிவிடி 2 - 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஷினில் கொடுத்துருக்க கோட்ஸ். இந்த கோட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா A1 B2 C4 D3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா A3 B1 C4 D2 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா A2 B1 C3 அண்ட் D1 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்ஷன் டி வந்து பார்த்திங்க அப்படின்னா A3 B1 C2 அண்ட் D4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் வந்து இதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இப்போது ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் பார்த்ததை வச்சே வந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோக்கு புதுசாக வரவங்க இதுக்கு முன்னாடி கேட் சம்மந்தமாகவும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஃபைனைட் பேரல் பிளேட்ஸ் அப்படின்னா நம்ம இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதோட ரிசல்டன்ட் எமிசிவிட்டி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 by எமிசிவிட்டி 1 + 1 by எமிசிவிட்டி 2 - 1. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் 1ல் கொடுத்துருந்தாங்க ஒரு பாடி என்க்ளோஸ்ட் பை வெரி லார்ஜ் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து சப்ஸ்கிரிப்ட் 1 வந்து பாடிக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாடி 1 கம்ப்ளீட்லி என்க்ளோஸ்ட் பை பாடி 2 பட் பாடி 1 இஸ் வெரி வெரி ஸ்மால். அதை எப்படி கொடுத்துருந்தாங்க கொஷினில் அப்படின்னா பாடி 2 ரொம்பவே லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எமிசிவிட்டி 1 மட்டும் கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் வித் 2 ஸ்மால் கிரே பாடிஸ் அப்படின்னா யூல் கன்சிடர் போத் ε1 அண்ட் ε2. அடுத்தது 2 கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்டன்ட் எமிசிவிட்டிக்கு அதே ஃபார்முலா தான் வரும். ரெண்டுக்குமே ஒன்று தான், பேரல் பிளேட்ஸ்க்கும் சரி சிலிண்டர்ஸ்க்கும் சரி. 1 by எம்சிவிட்டி 1 + A1 by A2 × 1 by எம்சிவிட்டி 2 - 1. ஸோ இதே எக்ஸ்பிரஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் பிளேட்ஸுக்கும் வரும் அண்ட் ஈவன் கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸுக்கும் வரும் அண்ட் ஈவன் கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸுக்கும் வரும். பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பிளேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏரியா வந்து 1 m² அப்படின்னு எடுத்துப்பீங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து 1 m² சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் எமிசிவிட்டி வந்து 1 by எமிசிவிட்டி 1 + 1 by எமிசிவிட்டி 2 - 1 வந்துடும். அண்ட் சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏரியா டேர்மை நீங்கள் அப்படியே தான் வச்சுருப்பீங்க, ஏன்னா நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸோட ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இன்னர் சிலிண்டர், ஸோ பை டயமீட்டர் 1 டைம்ஸ் லென்த். செகண்ட் சிலிண்டரோடது வந்து பார்த்திங்கன்னா பை டயமீட்டர் 2 லென்த். பட் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம், லென்த் வந்து 2 சிலிண்டருக்குமே சேம் தான். ஸோ கான்சென்ட்ரிக் சிலிண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயமீட்டர்ஸ் மாறலாம் பட் லென்த் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நீங்கள் கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸ் வச்சு சம் போடுறீங்க அப்படின்னா ஏரியா வந்து 4πr1² சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட்டு இன்னர் ஸ்பியர் அண்ட் செகண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4πr2². ஓகேவா, ஸோ அப்போது உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டு. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக மேப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கேளுங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம்.
ஸோ இங்கேயும் அதே மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இது வந்து அடுத்த சப்சிக்வெண்ட் இயர் 1996 கேட்டிருக்காங்க. லிஸ்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, A, B, C and D. A வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ கிளாஸ், B வந்து பார்த்தீங்கன்னா கிரே சர்ஃபேஸ், C வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் D வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோசிட்டி. லிஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3 and 4. 1 வந்து பார்த்தீங்கன்னா எமிசிவிட்டி இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த். 2 ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் லிமிட்டட் டு சர்டைன் பேண்ட்ஸ் ஆஃப் வேவ் லென்த். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அட் விச் த ரேடியேஷன் லீவ்ஸ் த சர்ஃபேஸ். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி டு த ஷார்ட் வேவ் ரேடியேஷன். ஸோ அப்புறம் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A1, B4, C2 and D3. பி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A4, B1, C3 and D2. சி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா A4, B1, C2 and D3. அண்ட் டி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா A1, B4, C3 and D2. ஓகே, ஸோ இப்போ நம்ம கரெக்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். லிஸ்ட் 1ல் கொடுத்துருக்கிறதுனால பார்த்துக்கோங்க, விண்டோ கிளாஸ், கிரே சர்ஃபேஸ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரேடியோசிட்டி. ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஜென்ரலாக விண்டோ கிளாஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிளாஸ் நம்மக்கிட்ட அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்பரன்சி டு த ஷார்ட் வேவ் லென்த் அண்ட் பிகம்ஸ் ஒப்பேக் ஃபார் லாங் வேவ் லென்த். அதாவது விண்டோ கிளாஸ் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் விண்டோ கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் ஒப்பேக் ஃபார் லாங் வேவ் லென்த். ஸோ ஒப்பேக் அப்படின்னா டிரான்ஸ்மிசிவிட்டி இருக்காது, டிரான்ஸ்மிசிவிட்டி டவு டேர்ம் வந்து 0. நெக்ஸ்ட் வந்து கிரே சர்ஃபேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா எமிசிவிட்டி இஸ் ஆக்சுவலி இண்டிபெண்ட் ஆஃப் வேவ் லென்த். இதுவும் நம்ம எக்ஸ்பிரஷன்லேயே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் பார்த்தீங்கன்னா எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் இஸ் லிமிட்டட் டு சர்டைன் பேண்ட்ஸ் ஆஃப் வேவ் லென்த். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோசிட்டி. ரேடியோசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் அட் விச் த ரேடியேஷன் லீவ்ஸ் த சர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது ரேடியோசிட்டி அப்படிங்கிற டேர்ம் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸில் இருந்து வெளியில் போகிற ரேடியேஷன். ஸோ வெளியில் போகிற ரேடியேஷன் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமிஷன் மூலமாக நடக்கலாம். ஸோ எமிஷன் அப்படின்னா இந்த சர்ஃபேஸே ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும், அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ரேடியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் மூலமாக நடக்கலாம். ஸோ ஒரு பாடியிலேருந்து ஒரு சர்டைன் வேவ்ஸ் வந்திருக்கும், அதில் ஒரு பார்ட்டை இது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோசிட்டி, ரேட் அட் விச் த ரேடியேஷன் லீவ்ஸ் த சர்ஃபேஸ். கரெக்டாக சொல்லணும்னா டோட்டல் எனர்ஜி லீவிங் த சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் ரிஃப்ளெக்ஷன் as well as emission. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வரும். ஸோ இப்போ நீங்கள் இது வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.